நிச்சயமாக அவர் கலப்பிடம் அற்ற தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். இதன் காரணமாக நாம் அவரை கெட்ட தீமையான மானக்கேடான காரியங்களை விட்டும் நாம் அவரை பாதுகாத்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவான விதத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு ஆலிம், மிக சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு ஆலிம் மிகவும் அழகான ஒரு புத்தி சொல்லித் தருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளம் ஒரு பாவத்தை செய்ய எண்ணும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய ஆசை கொள்ளும் பொழுது, ஒரு பாவத்தின் பக்கமாக நெருங்குவதற்கு உன்னுடைய உள்ளம் உனக்கு ஆசைகளை தந்து கொண்டிருக்கூடிய கட்டத்தில் ஃபதக்கிரில்லாஹ், நீ அல்லாஹுவை திக்ர் செய்வாயாக, அல்லாஹுடைய ஞாபகத்தை கொண்டு வருவாயாக, அல்லாஹுடைய சிந்தனையை உனக்குள்ளே கொண்டு வந்து பார்ப்பாயாக. நிச்சயமாக உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய சிந்தனை வரும் பொழுது அந்த பாவத்தை செய்வதற்குரிய உணர்வு நிச்சயமாக குறைந்துவிடும், நிச்சயமாக இல்லாமலாகி போய்விடும். அதற்கு பிறகு சொல்லுகிறார், அல்லாஹுடைய ஞாபகத்தை செய்து பார்க்குகிறாய், அல்லாஹ் உனக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீ யோசித்து பார்க்குகிறாய். எனக்கு அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் கையை தந்திருக்கிறான், அவரை அல்லாஹ் பேசாத ஊமையாக படைத்துவிட்டு அல்லாஹ் என்னை பேசக்கூடியதாக படைத்திருக்கிறானே, அல்லாஹ் அவனை ஏழையாக படைத்துவிட்டு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானே. இப்படியாக அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் உனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களையும் நினைத்து நினைத்து நீ கொஞ்ச நேரத்துக்கு அல்லாஹ்வை பற்றி யோசிப்பாயாக. அப்பொழுது அந்த பாவத்தை விட்டு உனக்கு உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை பற்றி நினைத்தும் கூட நீ பாவத்தின் பக்கமாக நெருங்குவதற்காக வேண்டித்தான் உன்னுடைய உள்ளம் உன்னை தோண்டிக் கொண்டிருக்கிறால், உனக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களுடைய சாலிஹீன்களுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற பத்தினித்தனமான மக்களுடைய பத்தினித்தனத்தை நீ யோசித்து பாரு. இப்படிப்பட்டவர்கள் எப்படி பாதுகாத்துக் கொண்டார்கள், தன்னுடைய கற்பை எப்படி பாதுகாத்தார்கள், தன்னுடைய மானத்தை எப்படி பாதுகாத்தார்கள், மானக்கேடான செயல்களில் தன்னை ஈடுபடுத்தாமல் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டார்கள். இப்படியான சம்பவங்களையும் இப்படியான சரித்திரங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். குகையுள்ளுக்கு 3 பேர் போனார்கள். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், நாங்கள் குகையுள்ளுக்கு போனோம், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் குகையுடைய கதவை மூடிக்கொண்டு விட்டது, நாங்கள் 3 பேர் இருந்தோம், 3 பேரும் சேர்ந்து துவா கேட்கிறார்கள். அது 2வது மனிதர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ், ஒரு பெண்ணின் பக்கமாக நெருங்கினேன், ஒரு மானக்கேடான செயலை செய்வதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய 2 தொடையின் மீது அமர்ந்து கொண்டு விட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக. இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். யா அல்லாஹ், கொடுத்த காசையும் திருப்பி எடுக்காமல் நான் ஓடி வந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்விடத்தை சொல்லி காட்டுகிறார். ஹயாத்து ஸஹாபாவில் ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை, ஒரு சம்பவத்தை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். தஃசீருல் குர்துபியில் வரக்கூடிய சம்பவம், இப்னு கஸீர் வரக்கூடிய சம்பவம். என்ன சம்பவம் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் பள்ளிக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். பள்ளியுடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அவர் போற வார வழியில ஒரு வீட்டில் ஒரு பெண் இந்த வாலிபரை கண்டு அவள் மதிமயங்கி விட்டாள். அவளுக்கு ஆசை மிகைத்து விட்டது. இவரை அடைய வேண்டும், இவரின் பக்கமாக நெருங்க வேண்டும் என்ற உணர்வு அந்த பெண்ணுக்கு பறக்குகிறது. ஒரு நாள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தொழுதுவிட்டு அந்த புள்ள என்ன செய்து தெரியுமா, வீட்டின் பக்கமாக போய்கொண்டிருக்கூடிய கட்டத்தில் ஏதோ உதவிக்காக வேண்டி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய என்பதாக அந்த பெண் அந்த குழந்தையை அழைக்கிறாள். அந்த வாலிபரை நிற்ப கூப்பிடுகிறாள். அந்த வாலிபர் உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் வீட்டுக்குள்ளே போன சந்தர்ப்பத்தில் அந்த பெண் கதவுகளை அடைத்துவிட்டு அந்த வாலிபரை பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள், பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள். அன்புக்குரிய நேர்களே, அன்பான சகோதரர்களே, யூசுஃபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய சான்றை காட்டியது போன்றே இந்த வாலிபனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய சான்றை அல்லாஹ் காட்டிவிட்டான், புர்ஹானை காட்டிவிட்டான், அத்தாட்சியை காட்டிவிட்டான். அந்த வாலிபர் அந்த பாவத்தை நெருங்க, அந்த பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கப்பட்ட கட்டத்தில் குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய ஒரு ஆயத்தை ஓதி காண்பிக்கப்படுகிறது. அந்த ஆயத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் பிறக்கவில்லையா, அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு பிறக்கவில்லையா என்ற ஆயத்து அவருடைய காதில் விழுந்ததுதான் தாமதம். அவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அந்த பெண் பயந்து அந்த குழந்தையை தூக்கி, வாலிபரை தூக்கி வீட்டுக்கு கதவுக்கு வெளியே வைத்துவிட்டு
கதவை அடைத்து விட்டால் ஒரு செய்தி அனுப்புகிறாள் அந்த வீட்டினுடைய வாலிபனுடைய வீட்டுக்கு, உங்களுடைய மகன் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறார் என்பதாக. தந்தை வந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். மயக்கம் தெளிந்தது. விடயத்தை கேட்கிறார்கள். விடயம் சொல்லப்படுகிறது. அந்த குழந்தைக்கு முன்னால் இரண்டாவது முறை அந்த குழந்தை, அந்த வாலிபர் அதே ஆயத்தை திருப்பி ஓதின சந்தர்ப்பத்தில் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார்கள். அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹ் புர்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை காட்டி ஒருவரை பாவத்தை விட்டும் தடுப்பது இப்படித்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இவ்வளவு நடந்து சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சுபகுடைய தொழுகைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்படியாக ஒன்று நடந்தது என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபகுடைய தொழுகைக்கு பிறகு கபரின் பக்கமாக போய் கபரை பார்த்து கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வார்களோ அவர்களுக்கு 2 சுவர்க்கம் இருக்கிறதாக. அந்த 2 சுவர்க்கம் உனக்கு கிடைத்து விட்டதா என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த கபர்ல இருந்து அசரீதி ஏற்படுகிறது, சத்தம் கேட்கிறது. அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை எனக்கு தந்து விட்டான் என்பதாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு, பாவத்தின் பக்கமாக நெருங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய உணர்வு எனக்கும் உங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாத்தது போல அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களையும் பாதுகாப்பான். மூணாவது சொல்லப்படுகிறது, யாருடைய உள்ளத்தில் இவைகளை நினைத்ததுக்கு பிறகும், யூசுஃபை நினைத்ததுக்கு பிறகு, நல்லோரை நினைத்ததுக்கு பிறகும் எங்களுடைய பாவத்தில் குறை என்று சொல்லக்கூடிய ஒன்று, பாவ உணர்வில் குறை ஏற்படவில்லை என்றிருந்தால் அப்பொழுது யோசித்து பாருங்கள். இந்த பாவத்தை ஃபலீஹத்தாக்கிவிட்டால், இந்த பாவம் எல்லாருக்கும் தெரிய வந்து விட்டால், யூசுஃபுடைய அந்த பெண் கதவுகளை மூடிவிட்டுத்தான் பாவம் செய்வதற்காக வேண்டி எத்தனைத்தால், சிறைக்கும் திரையை போட்டுவிட்டால், அனைத்தையும் மறைத்துக் கொண்டுதான் பாவத்தை செய்ய ஆரம்பித்தாள். ஆனாலும் அல்லாஹ் இந்த பாவத்தை தெருவுக்கு கொண்டு சேர்த்து விட்டான், ஃபலீஹத்தாக்கி விட்டான், பிரகடனப்படுத்தி விட்டான். 4 பேர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் திருமணம் முடித்து 5 குழந்தைகளுக்கு மனைவியாக இருக்கிறேன், 5 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறேன், ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறேன். இப்படியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் இன்னும் ஒரு ஆணுடன் நான் தொலைபேசியில பேசிக் கொண்டிருக்கிறேன், பேஸ்புக்ல செக் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவருடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இது யாருக்காவது தெரிய வந்துவிட்டால் என்னுடைய நிலை எப்படியாக இருக்கும், என்னுடைய குழந்தைகளுடைய நிலை எப்படியாக இருக்கும், என்னுடைய கணவனுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை நினைத்து பாரு. அதற்கு பிறகு நிச்சயமாக உன்னுடைய பாவத்தின் மீதுள்ள உணர்வு நிச்சயமாக குறையத்தான் செய்யும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த 3 கட்டத்துக்கு பிறகும் உன்னுடைய பாவத்தினுடைய டிகிரி, பாவம் செய்ய வேண்டும் என்ற மோகம் உனக்கு குறையவில்லையா? அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நீ மனித தோற்றத்தில் வாழக்கூடிய மிருகமாக இருக்கிறாய், உலகத்தில் மனிதனுடைய ரூபத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகமாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு மிருகத்துக்கு இடையில் எந்த விதமான ஒரு வித்தியாசம் இருக்க மாட்டாது என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, குர்ஆன் மிகவும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாவத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம், பாவத்தை நினைக்க வேண்டாம். பாவத்திற்கு பக்கமாக உணர்வுகள் எடுக்கும் பொழுது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பாவத்தை விட்டும் விரண்டோடினார்கள், பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு பாவங்களை விட்டும் விலகி நடப்பதற்கு ஒவ்வொரு சகோதரரும் முனைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஞாபகத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் உழைத்திடுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு பாவத்தை விட்டும் என்னால் விலகிக் கொள்ள முடியாது, என்னை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் தீமைகளையும் மானக்கிழ செயலையும் அவரை விட்டும் பாதுகாத்தது போன்று, அவரை விட்டும் திருப்பி விட்டது போன்று, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படியான தீமைகளும் மானக்கேடான செயல்களும் நடக்காமல் எங்களை திருப்பி விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களின் மீது உன்னுடைய அச்சத்தையும் உன்னுடைய ஆதரவையும் எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரையும் சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.